இந்த வெயில் நேரத்துக்கு வெந்தய கஞ்சி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சரிசியை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு இதில் கடைசியாக 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1.5 லிட்டர்கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் பாசிப்பருப்பு 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கரையணும் பாருங்கள். இதுக்கு நான் 2 நிமிஷம் நல்லா மூடி வைக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நல்லா மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இதில் நான் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கஞ்சி நல்லா குழஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கையிலே சாப்பிடணும் போல இல்லை. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கஞ்சியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாய்ப்புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு இந்த துவையல் ரொம்ப சூட்டுஃபுல்லாக இருக்கும். 5 வறுத்த வரமிளகாய், 1 கைப்பிடி அளவு வறுத்த தோரம்பருப்பு, 3 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ. இந்த துவையலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கஞ்சியோட இந்த துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இருந்தாக்கா கருவாட்டு குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்.